அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்கலாம். ஞானேந்திரியம் சப்தம்ங்கிற தன்மாத்திரை, வாய்ங்கிற கர்மேந்திரியம். இதே மாதிரிதான் வாயு தத்துவத்திலையும் எந்தெந்த, அதாவது மனம்ங்கிற அந்தகரணம், வியானன்ங்கிற வாயு, தோல் அதாவது ஸ்கின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடு உணர்வுக்காக உள்ள தோல் ஞானேந்திரியம், ஸ்பரிசம் தொடு உணர்வு அது தன்மாத்திரை, கை நமக்கு கர்மேந்திரியங்கள், கர்மம் செய்யக்கூடியது. இது மாதிரிதான் ஒவ்வொரு மூலக்கூறும் மேம்பட்டு அந்தந்த உடல் கூறுல இருக்கும். மனசுல உங்களுக்கு எல்லா மூலக்கூறு இருந்தாலும் வாயு கூறு மேம்பட்டு இருக்கும். புத்தியில நெருப்பு கூறு மேம்பட்டு இருக்கும். அதோட டாமினேஷன் ஜாஸ்தி. நீர் இருக்கும், மண் இருக்கும், ஆகாயம் இருக்கும், வாயு இருக்கும் புத்தியில. ஆனா அந்த புத்திங்கிற அந்த உடல் கூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நெருப்பு தான் அதுல டாமினேட். இப்ப இது எப்படி நமக்கு அதாவது பஞ்சீகரணம் பற்றி முதல் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த இதுக்கும் எப்படி இந்த தத்துவங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கறதையும் அந்த கிளாஸ்ல ரொம்ப டூ மச்சா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப நம்ம கொஞ்சம் கடந்து வந்ததுனால அந்த இதை கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், பட் திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கறதுனால என்ன, அஞ்சு பஞ்சுனா அஞ்சு, அதாவது 5 விதமான மூலக்கூறுகளின் இணைவே ஒரு இன்னொரு மூலக்கூறு வருது. அதுதான் சொல்றது பஞ்சீகரணம். அதாவது ஆகாய மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, மண் மூலக்கூறு அத்தனையும் தனித்தனியா முதல்ல இருக்கு. அதுதான் நம்ம பிரபஞ்ச சிருஷ்டியில படத்துல பார்க்கும்போது சூக்கும பஞ்சபூதங்கள் உருவானவை. அதான் சூக்கும பஞ்சபூதங்கள்னா ரொம்ப நுட்பமான பஞ்சபூதம். அதுல இப்ப முதல் ரோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தன்மாத்திரைன்னு சொல்லுவோம், சூக்கும பூதம்னு சொல்லலாம், தன்மாத்திரைன்னு சொல்லலாம். தன்மாத்திரைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்லி இருக்கிறோம், தட் அலோன், அது மாத்திரமே அப்படின்னு அர்த்தம். தன்மாத்திரம், அதுதான் தன்மாத்திரை. அதுல ஆகாயம்னா 100% ஆகாய கூறா இருக்கு. வாயுல வாயு 100% இருக்குது, வெப்ப 100% இருக்குது, நீர் 100% இருக்குது, எர்த்தும் மண்ணும் 100% இருக்குது. இது முதல். அப்ப பஞ்சீகரணம் ப்ராசஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும். ஆகாயத்தை 2ஆ பிரிச்சோம், வாயுவை 2ஆ பிரிச்சோம், எல்லாத்தையும் அது மாதிரி 2 பிரிச்சோம். அப்புறம் 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், முதல் பாகத்தை 50% அப்படியே வச்சுக்கிட்டு 2வது பாகத்தை மிச்சம் 4ஆ பிரிச்சோம். அப்போ 50% 50% ஒரு பாகமும் 12.5 12.5. ஏன்னா 2வது 50% தான் 4 பங்கா பிரிக்கிறோம். அப்ப அதுல ஒண்ணு 12% தான். அப்போ இத முதல்ல பிரிச்சுக்கிட்டு 5வது ரோ வருது பாத்தீங்களா, அங்க வரும்போதுதான் முதல்ல 50% ஆகாயம் இருக்கும், மிச்ச 4 மூலக்கூறுகளும் 12. அப்போ நீங்க பஞ்சீகரணத்துல என்ன ஆச்சு, தன்மாத்திரத்துல இருந்தது, தான் மட்டுமே இருந்த அந்த பஞ்சபூதம் என்ன ஆயிருச்சு, 5 பூதங்களின் கலவையாக மாறிவிட்டது. அதுதான் புரியணும் பஞ்சீகரணத்துல. இப்போ நீங்க இட்லிக்கு அரைக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த மாவை எப்படி பண்றீங்க, உளுந்து அரிசி 2ஐயும் சேர்க்கிறோம், இன்னும் நல்லா சாஃப்டா வரணும்னு வெந்தயம் சேர்ப்போம். இன்னும் இப்ப என்ன மெத்தட் சொல்றாங்க, அது தவிர கொஞ்சம் அவலை சேருங்கிறாங்க, கொஞ்சம் ஜவ்வரிசி சேருங்கிறாங்க. அப்ப 5 சேர்ந்ததுதான் உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு வர மாவு. எதெல்லாம் 5 சேர்க்கிறோம், எதெல்லாம் உளுந்து, அதுக்குரிய அரிசி, அடுத்தது அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம், அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம், அப்புறம் நம்ம எடுக்கிறது கொஞ்சோண்டு அவல். இப்படி 5ஐயும் சேர்த்து அரைச்சு ஒரு மாவு கொண்டு வரோம் இல்லையா. இப்படி கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு மூலக்கூறையும் இந்தந்த அளவுல, ஏன்னா நம்ம எல்லாம் சம அளவா போட மாட்டோம். அரிசி அளவு தான் அதிகம் இருக்கும், உளுந்து அதை விட கம்மியா இருக்கும், 1/4 தான் போடுவோம், மற்றதெல்லாம் இத்தனோண்டு. அப்போ பாத்தீங்கன்னா அதுல அதிகம் இருக்கிற மாவு என்னது, அது ஆட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உளுந்து மாவு நிறைய வரலாம். ஆனா நம்ம எடுக்கிற அந்த மூல பொருள் இருக்கு பாத்தீங்களா, எடுக்கிறது 5 ஒரு சதவீதத்துல எடுத்து கலக்கிறோம். அதே மாதிரிதான் பஞ்சீகரணம், வேற எந்த இதுவும் கிடையாது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா வெறுமனே உளுந்த மாத்திரம் ஆட்டி நம்ம இட்லி சுட முடியாது, வெறுமனே இட்லி அதாவது அரிசி மாவை மாத்திரம் ஆட்டி பண்றது. இந்த 5ஐயும் கலந்து அது புளிச்சாதான் அது உங்களுக்கு சாஃப்டான இட்லி வருது. அது போலத்தான் உங்களுக்கு இந்த 5 மூலக்கூறையும் கலக்குறோம். அப்படி கலக்குறதுதான் என்ன ஆகுது, அந்த வெறுமன ஆகாய மூலக்கூறா இருந்தது 5ம் கலந்த ஆகாய மூலக்கூறா ஆயிருது. அப்போ கடைசியில பஞ்சீகரணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல 5 மூலக்கூறும் இருக்கும். ஆனா ஸ்பேஸ்ல அது 50% இருக்கும், மற்றெல்லாம் 12 இருக்கும். அதே மாதிரி நீங்க வாயு மூலக்கூறு எடுத்தீங்கன்னா வாயு 50% இருக்கும், மிச்சம் எல்லாம் 12 இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு இதுவும். அப்போ இதுல என்ன சொல்றோம், எது ஆதிக்கம் செலுத்துதுன்னா ஆகாய மூலக்கூறுல ஆகாயம் தான் ரொம்ப மேம்பட்டு இருக்குது அல்லது ஆதிக்கம் செலுத்து, வாயு மூலக்கூறுல வாயு தான் மேம்பட்டு. இப்படிதான் ஒவ்வொன்றும்.
சோ அப்ப என்ன பண்றோம், இதத்தான் தூலத்துல இருந்து சூக்குமத்துக்கு சூக்குமத்துல இருந்து தூலத்துக்கு கொண்டு வரோம்னு சொல்றோம். அது ரொம்ப நுட்பமா இருந்தது. அஞ்சையும் சேர்த்த உடனே இன்னொரு வடிவம் வரும். நீங்க என்ன பண்ணீங்க, வெறுமனே அந்த அரிசி எல்லாம் சேர்க்கும் போது அத்தனை சேர்த்து ஆட்டி அது ஃபெர்மெண்ட் ஆகி, அதாவது புளிச்சு மாவு இட்லியா வருதா, வேற இன்னொரு வடிவத்துக்கு வந்துருதா அந்த மாவு. அதே மாதிரிதான் இங்க இருந்து சூக்குமமா இருக்கிற இந்த 5 மூலக்கூறுகளையும் சேர்த்த உடனே நமக்கு தூல வடிவமான ஆகாயம், தூல வடிவமான வாயு, தூல வடிவமான வெப்பம், நீர், அடுத்தது மண், இந்த மாதிரி வந்துருது. இதுதான் அந்த படத்தோட விளக்கம். இதைத்தான் டீட்டெயிலா எப்படிலாம் வருதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இது என்ன ஆயிருச்சு, நம்ம உடல் சிருஷ்டி கிரமத்துல பாத்தீங்கன்னா சூக்கும பஞ்சபூதங்கள் தூல பஞ்சபூதங்களாக மாறின. தூல பஞ்சபூதங்களில் இருந்தே பிரபஞ்சமும் நம்மளுடைய ஜீவராசிகளும் உற்பத்தி ஆனன. சூக்குமத்திலிருந்து தூலமாகி, தூலம்னா பருப்பொருள், சூக்குமம்னா ரொம்ப நுட்பமானது, கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு கொஞ்சம் ஓரளவு ஃபீல் பண்ணையாவது முடியும். அதுதான் சூக்குமம். இதுல இருந்துதான் நம்ம உடலும் உற்பத்தி, பிரபஞ்சமும் உற்பத்தி ஆகுது. அண்டமும் பிண்டமும் அந்த படம் அந்த இதுக்கு தான் நம்ம போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மண் மூலக்கூறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காம்பினேஷன்ல நிலம்னு சொல்றோம் இல்லையா, நிலத்துல இருக்கிறது அந்த மண் மூலக்கூறோடு ஜாஸ்தி. நீருன்னு எடுத்துட்டீங்கன்னா நீர்லயும் மற்ற 4 மூலக்கூறு உண்டு. ஆனா அதுல நீர் மூலக்கூறு 50%, மிச்ச 4 சேர்ந்தது. அதே மாதிரி வாயுன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு நிறம், அதுல நீங்க மேக்சிமம் 50% அது, மிச்சம் எல்லாம் மிச்ச 4 சேர்ந்தது. அதே மாதிரி நெருப்புக்கும் பாத்தீங்கன்னா நெருப்பு மூலக்கூறு 50%, மிச்சம் 12. அதே மாதிரி ஆகாய மூலக்கூறு அது கிறிஸ்டல் கலருங்கிறதுனால அதை அந்த மாதிரி நம்ம காட்டி. சோ நீங்க பாக்குற ஒவ்வொரு பருப்பொருளும் இப்படிதான் ஒன்னொன்னு உருவாக்கப்பட்டன. மண்ணுன்னு பாக்குறோம், மண் தத்துவம், மண் மூலக்கூறால் ஆனதுதான் அந்த நிலம். ஒவ்வொரு இடத்துல நிலம் வேறுபடலாம், ஆனாலும் அது ஆனது இதுதான். அதே மாதிரி நீரையும் பாத்தீங்கன்னா இப்ப பாபநாசத்துல ஒரு மாதிரி நீரா இருக்கும். இதே மாதிரி கோயம்புத்தூர்ல வர்ற சிறுவாணி தண்ணீர் வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு காவேரி ஆறுல வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆற்று தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அந்த மூலக்கூறுகள் ரேஷியோலயும் அதுல சேர்ற மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து மாறும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையா இருக்கிறது அதுல நீர் மூலக்கூறு தான் ஜாஸ்தி, வாட்டர்னு. இந்த புரிதல் வேணும். அப்போ எப்படி நமக்கு பிரபஞ்சம் இந்த மாதிரி உற்பத்தி ஆகுதோ, மண்ணாவும் நீராவும் காற்றாவும் நெருப்பாவும் ஆகாயமாகும் எல்லாம் மாறுறது மாதிரி தான் நம்ம உடலும் மாறுது. இது பிரபஞ்சத்துல வந்ததை பார்த்தாச்சு. இப்ப எப்படி நமக்கு நம்ம உடல் வருது. இப்ப 5 பஞ்சபூதங்கள் ஆயிருச்சு. நம்ம என்ன சொன்னோம், அண்டமும் பிண்டமும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டமும் அண்டத்தை போல் 5 மூலக்கூறுகளால் ஆனவை. அதுதான் அடிப்படை. ஏன்னா இந்த முத்திரைக்கு அது வேணும். ஏன் இவ்வளவு சொல்றோம்னா, அந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடலை உருவாக்குச்சு அப்படின்னு தெரிஞ்சா முத்திரை செய்யும் போது இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி பிரபஞ்ச சக்தி மூலம் உள்ளால செலுத்தப்பட்டு சீரமைக்கப்படுகிறது என்பதை புரியறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம். பாத்தீங்கன்னா இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு பருப்பொருள் இருக்குது, அதை உடைச்சு ஒரு அணு அளவுலதான் உடைக்க முடியும்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அணுவையும் உடைச்சு அதுக்குள்ளால நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ளால நியூட்ரான் புரோட்டான் இருக்குது, அதையும் உடைச்சோம்னா உள்ளால குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்றாங்க, குவார்க்கு, தட் இஸ் அதுல எலக்ட்ரான், பல பேர் சொல்றாங்க. நீங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அணு வரைக்கும் தான் உடைக்க முடியுங்கிறது நியூட்டோனியன் பிசிக்ஸ் சொல்லுவோம், அல்லது கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்லுவோம். அது பருப்பொருள்களை பற்றிய விளக்கங்கள், அதுக்கு ஒபே பண்ற லா. அதுக்கு கீழே குவாண்டம் மெக்கானிக்ஸ் போனோம்னா அதுக்கு லா வேற, அது வேற ஒரு விதிகளுக்கு உட்பட்டது. இப்போ நம்ம சூக்குமம்னு சொல்றது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல, தூலம்ன்றது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், பிசிக்ஸ்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ். நுட்பமானதை ஆராய்ச்சி பண்றது குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்றோம். அதே மாதிரி பருப்பொருள் தூலமா இருக்கிறத ஆராய்ச்சி பண்றது கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்றோம். நம்ம இதுலதான் சூக்குமம் தூலம் ரெண்டும் சொன்னோம் இல்லையா. எப்படி சூக்குமம் தூலமா மாறுதுங்கிறதும் இங்கேயும் அதே தான். ஏன்னா அதே ஃபார்மேஷன் தான் கொடுக்கும். குவார்க் அப்படின்னா இது அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல சொல்றது, இது ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்னு சொல்றாங்க. அதுல 4 ஸ்டேட் இருக்குது. 4 ஸ்டேட் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்ங்கிறது திடப்பொருள், லிக்விட் ஸ்டேட்ங்கிறது திரவ பொருள், கேசியஸ் ஸ்டேட்ங்கிறது வாயு பொருள், பிளாஸ்மா ஸ்டேட்ங்கிறது வெப்ப பொருள். இது அனைத்தையும் தாங்கி இருக்கிற பொருள் தான் ஸ்பேஸ். அனைத்தையும் தாங்கி இருக்கிறது ஸ்பேஸ், ஆகாயம். அதனால சயின்ஸ்லயும் சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா அண்ட் ஸ்பேஸ் அத்தனையும் தாங்கி இருக்கிறது. அந்த இடைவெளின்னு சொல்லுவோம், நம்ம எல்லாமே வெளின்னு சொல்லுவோம், பரவெளி, எந்த வெளின்னு சொன்னாலும் சரி, அது இட் இஸ் நாட் வேக்யூம். அதுல ஒண்ணுமே இல்லாம இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால வெற்றிடம் சொல்றோம். அது நிஜமா வெற்றிடம் கிடையாது. ஆகாயம் அனைத்தையும் தாங்கி இருக்குது. திடம், திரவம், வாயு,
வெப்பம் அனைத்தையும் தாங்கி இருப்பது ஆகாயம். சோ நம்ம சயின்ஸ்லயுமே இப்படிதான் சொல்றோம். இதத்தான் நம்ம என்ன சொல்றோம், சாலிட் தான் மண் தத்துவம், லிக்விட் தான் நீர் தத்துவம், வாயு தான் இந்த கேசியஸ், அந்த கேசியஸ்ங்கிறது வாயு தத்துவம், பிளாஸ்மா வந்து வெப்பம். சோ இதத்தான் நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா அடிப்படையா எல்லாத்துலயும் கடைசியில பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளால ஆட்டம் இருக்கும், ஆட்டமுக்குள்ளால குவார்க்கு, அடுத்தது வந்து அதுக்கு உள்ளால எலக்ட்ரான், குவார்க்கு, எலக்ட்ரான், அதே மாதிரி நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் காம்பினேஷன் வந்து ஃபைனலா அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சொல்ற சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அதாவது துணை இது, அதாவது ஆட்டம்னா அணு, துணை அணுக்கள், சில நேரம் டஸ்ட்னு சொல்லுவோம், ரொம்ப சின்ன பார்ட்டிகிள்ங்கிறதுனால. சோ எல்லா பஞ்சபூதங்கள் நம்ம அங்க சொன்னதும் சயின்ஸ்லயும் அதேதான் சொல்றோம். சாலிட் சொல்றாங்க, லிக்விட் சொல்றாங்க, கேஸ் சொல்றாங்க, பிளாஸ்மா சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்ததுல 5 மூலக்கூறும் எல்லாமே 5 மூலக்கூறு சேர்ந்ததுதான். ஏன்னா தூள வடிவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பருப்பொருளா மாறும்போது அப்ப அடிப்படையா எல்லாமே ஒரே மூலக்கூறால் ஆனது. அது சயின்ஸ்லயும் சொல்றாங்க, அதாவது ஒரே அந்த 5 டைப்புங்க மாதிரி இங்கேயும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, மேசான் இருக்குது, அதே மாதிரி போசான், இப்படி ஒரு இதே மாதிரி நம்ம எப்படி சொல்றோமோ அடிப்படை மூலக்கூறுகளை சொல்றோமோ அதே மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயும் கடைசியில அடிப்படை மூலக்கூறுகள் 4 5 தான் வருது. இந்த 5ஐயும் கலந்ததுதான் கடைசியில திரவமோ திடமோ வாயுவோ அல்லது வெப்பமாவோ மாறுது. அனைத்தையும் தாங்கி இருக்கிறது ஆகாயம். அப்போ சயின்ஸ்ல சொல்றதான் நம்ம வந்து முன்னோர்கள் எப்பவோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அறிவியல் வந்து இயற்கையை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணும். இயற்கையை அறிதலே அறிவியல். அப்போ நம்ம சயின்ஸ்ல ஒன்னொன்னையா கண்டுபிடிக்க இது வந்து நம்ம முதல்ல அனுபவபூர்வமா நம்ம ஞானிகள் சொல்லிட்டாங்க. இதுல சயின்ஸை வந்து ஒன்னொன்னையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாக்குறோம். ஏன்னா இன்றைய ஜெனரேஷன் வந்து சயின்ஸை தான் நம்புவாங்க. நீங்க சொன்னா இது மேஜிக், சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. எதுவுமே மூட நம்பிக்கை இல்ல. நம்ம வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி, பகுத்தறிவை பயன்படுத்தி அது என்ன காரணம்னு புரியாத காரணத்தினாலதான் இப்படி. வந்து கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ளால கற்ப கிரகம்னு சொல்லுது, கருவறைன்னு சொல்லுவோம். அங்க வந்து எப்பவுமே மின் ஒளி இருக்காது. அதாவது எலக்ட்ரிக் பல்பே எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் சும்மா இல்ல. அது வந்து அதாவது பொதுவா கரெக்டா நீங்க வந்து அந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள், ஒரு கோயிலை கட்டுறதுக்குரிய கட்டிடக்கலைப்படி கல்லால தான் கட்டும். அந்த கருவறை வந்து கிரானைட், அந்த கல்லால தான் கட்டியிருப்பாங்க, கிரானைட்டால தான் கட்டியிருப்பாங்க. அந்த அதுக்கும் ரீசன் இருக்கு. ஏன்னா நமக்கு கிடைக்கிற சக்தி எல்லாம் அதை ஈர்த்து, அந்த மின்காந்த ஆற்றலை, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த கருவறையில கொண்டு போய் எலக்ட்ரிக் போட்டோம்னா இது டிஸ்டர்ப் ஆகி அந்த எனர்ஜியை அது பொல்யூட் பண்ணும் அல்லது அது டைல்யூட். அதனால்தான் அந்த கருவறையில வந்து ஒரு நாளும் மின் ஒளிய போடவே மாட்டாங்க. அந்த கல்கட்டடம் எல்லா ஆர்கிடெக்சர் வந்து ஒரு விண்டோ கூட இருக்காதுங்க. கருவறையில ஒரு விண்டோவும் இருக்காது. முன்னாடி நீங்க சாமியை பாக்குறதுக்கு, தரிசனத்துக்கு அது வழியா உங்களுக்கு சக்தி எல்லாம் வர்றதுக்காண்டி ஃப்ரண்ட்ல மாத்திரம் தான் ஓப்பனிங். இது எல்லாமே சயின்ஸ். இட் இஸ் நாட் என்ன சொல்றது, மூட நம்பிக்கையே கிடையாது. அது என்னன்னு தெரியாதனாலதான் அறிவு ஜீவிகள் வந்து அதெல்லாம் முட்டாத்தனம், மூடத்தனம்னு சொல்லிடுறோம். கிடையவே கிடையாது. ஒண்ணு தெரியாததுனால அது இல்லன்னு சொல்ல முடியும். பாலுல இருந்துதான் நெய் வருதுன்னு தெரியும். ஆனா பாலை காட்டிட்டு இதுல எங்க நெய் இருக்குன்னா காட்டதான் முடியுமா? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ். அதைத்தான் நம்ம ஞானிகள் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது முக்கியம். சோ இப்போ கருவறையில அந்த கல்லு வைக்கிறதுக்கும் காரணம் இப்போ இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றாங்க பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அது வந்து மின்காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும் பகல் ஃபுல்லா. அதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு மேல நடை அடைச்சிருவாங்க. நடை அடைக்கன்னு என்ன அர்த்தம்? சாமி தூங்க போயிட்டாரும்பாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு புரியறதுக்காக சொல்றது. என்ன நடக்குன்னா நைட் வந்து அத்தனையும் மூடுனதுக்கு அப்புறம் அது பிரபஞ்ச ஆற்றலை இழுக்குது. திருப்பி ஃபுல்லா ஆகாயத்துல இருந்து அத்தனை ஆற்றலையும் இழுத்துட்டு அந்த ஆற்றல் நாளைக்கு காலையில உங்களுக்கு நட திறந்த உடனே அந்த சக்தி அகைன் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கப்படுது. ஏன்னா டெய்லி ஈர்த்து அது செலவழிக்கப்படுது. சோ இதெல்லாம் வந்து அந்த மந்திரங்கள் ஓடுறது எல்லாமே ஒவ்வொன்றும் அந்த ஓசை, ஒவ்வொன்றும் அந்த ஒளி எல்லாமே வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு வீரியப்படுத்தி அத்தனை பேருக்கும் நல்லா கொடுக்கறதுக்கு தான ஒழிய வேற எந்த காரணமும் இல்ல. கோயில்ல செய்யற அத்தனை வழிபாட்டு முறைகளும் நமக்கு வந்து இந்த சயின்ஸ் தெரியல, புரியல, பாமர மக்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நைட் என்ன சொல்லுவாங்க, 9 மணிக்கு நடைய சாத்தின உடனே எல்லா சாமிகளும் நேரே சிதம்பரத்துக்கு போயிருவாங்க. சிதம்பரம் ஆகாய தத்துவம். அந்த ஆகாயத்துல இருந்து அத்தனையும் சக்தியை எடுக்கிறோம். அதுதான் அர்த்தம். அங்க உள்ள சாமி அங்க போகாது. உள்ளார எல்லாத்தையும் கருவறைய மூடிட்டோம்னா ஆகாய சக்தியை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்குது. பிரபஞ்ச சக்திய பகல்ல நீங்க கோயிலுக்கு போறவங்களுக்கு கிடைக்குது. கோயிலுக்கு போனா நல்லதா? நல்லது. ஏன் நல்லது? அங்க வந்து அந்த வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அங்க உள்ள சக்தி கிடைக்கு இல்லையா, பிரபஞ்ச சக்தி நேரடியா உங்களுக்கு வெளியில மற்ற இடத்துல
விட இங்க கிடைக்கும். ஏன்னா மற்ற இடத்துல எல்லாரோட சத்தம், எல்லாரோட உணர்வுகள் அனைத்தும் கலந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோட வீரியம் கம்மி. வெளியில இருக்கு, கோயிலுக்கு வெளியில இருக்கு, வீட்லயும் இருக்கு, எங்கேயும் இருக்குது. ஆனா நம்மளோட கோப தாவங்கள், ஆசைகள், அத்தனை உணர்வுகளும் வெளியில வரதுனால பிரபஞ்சத்தையே பொல்யூட். பட் அங்க வீரியப்படுத்தி டெய்லி கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு அதுல பொல்யூஷன் கிடையாது. அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்குதான் இந்த வழிபாட்டு முறைகள், அதுக்குதான் பூஜை விதிகள், இது எல்லாம் பண்றாங்க. எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாதுங்கிறத உங்க மண்டையில ஏற்ற. இதுபடி இது எப்படி அப்படி தெரியலையா, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா சயின்ஸ்ல யாரோ என்னைக்கோ கண்டுபிடிச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டாருப்பா. அந்த ஈக்குவேஷனை மாத்திரம் எப்படி பிளைண்டா நம்புறோம்? E=mc². ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டார். எனர்ஜிய, அதாவது சக்திய பருப்பொருளா மாத்தலாம், பருப்பொருளை எனர்ஜியா மாத்தலாம். உங்களுக்கு அத ஒரு சாதாரணமா புரியணும்னா E=mc². அத ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. சக்தி, அதாவது பருப்பொருளை என்னவா மாத்த முடியும்? ஆற்றலா மாத்த முடியும். ஆற்றலை பருப்பொருளா மாத்த முடியும். அதான் E=mc². ஒரு நிறையுள்ள எடையுள்ள பொருளை நீங்க சக்தியாவும் மாற்றலாம், இந்த சக்தியை எடையுள்ள பொருளாவும் மாற்றலாம். இது வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சீகரணம் தாங்க. இதுதான் பஞ்சீகரணம். சக்தியை பருப்பொருளா மாத்துறது, பருப்பொருளை சக்தியா மாத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்குமத்தை தூலமா மாத்துறது, தூலத்தை சூக்குமமா மாத்துறது. அது என்ன பேரு? பஞ்சீகரணம். அப்போ E=mc² ஈக்குவேஷனை போட்டு ஐன்ஸ்டீன் அன்னைக்கு கண்டுபிடிச்சாருன்னு சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்கிடுறோமா அல்லது அதை நம்புறோம்? அதை தவறுன்னு சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம இப்ப மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மருந்துல இது இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி 10 வருஷமா பண்ணி மருந்த கொண்ட உடனே முழுங்கிருந்தோம், முழுசா நம்பி அதை நம்புறோம். பொதுவா இந்த ஜெனரேஷன் மில்லேனியல்ஸ், ஜென்சி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரேஷன் எல்லாம் சயின்ஸை தான் நம்புது. தவறு கிடையாது, நம்புங்க. ஆனா அந்த சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணலங்கிற ஒரே காரணமாக, அதுல இன்னும் கண்டுபிடிக்கல, நமக்கு தெரியலங்கிறதுக்காக வேண்டி இது தவறுன்னு சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. தகுந்த ஆதாரத்தோட நீங்க நிரூபிங்க இது இப்படி இல்ல அப்படின்னு. சும்மா அது முட்டாத்தனம். மஞ்சள் எல்லாம் போடுறது, வேப்பையிலைய போடலாம் முட்டாத்தனம்னு நினைச்சோம். ஆனா இங்கெல்லாம் பேட்டன்ட் ஆகி மஞ்சள் டப்பாவை இங்க யூஎஸ்ல எல்லாம் ஊர்லயும் பார்த்தா டப்பாவா டாலர் கணக்குல விற்காங்க. நம்ம உணவு முறையிலே நம்மளுடைய சித்தர்கள் அழகா சொல்லிட்டாங்க. உணவு முறையிலே எதுக்கு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கிறோம், மசாலாக்கள் எல்லாம் சேர்க்கிறோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம். உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம வாழ்வியல அதை சேர்த்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பிந்தி வரும். ஏன்னா நான் இப்ப எதை ஈக்குவேட் பண்ணா பஞ்சீகரணம் E=mc². அவ்வளவுதான். ஆற்றலை பருப்பொருளா மாத்தலாம், பருப்பொருளை ஆற்றலா மாத்தலாம், சூக்குமத்தை தூலமா மாத்தலாம், தூலத்தை சூக்குமமா மாத்தலாம். அது ஒன்னொன்னு மாறும்போது இப்ப சாலிடு, லிக்விடு, கேஸ், பிளாஸ்மா, இத நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்மாங்கிறது வெப்பம். வெப்பத்தை நீங்க குறைக்க அது லிக்விடாவும் சாலிடாவும் மாறும். வெப்பத்தை கூட்ட அது கேஸா மாறும். வேற ஒண்ணு வேண்டாம். ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோ. ஐஸ் கட்டி சாலிட் ஃபார்ம், திடப்பொருள். ஐஸ சுட வச்சா என்ன ஆகும்? நீரா வரும். அது திரவ பொருள். அப்போ அந்த ஐஸ் கட்டி 0 டிகிரி லெஸ் தேன் 0 டிகிரி அதுக்கு கீழே போயிட்டுனா அது சாலிடா உறைஞ்சது. அதே தான் சூடாக்கணும்னா 0 டிகிரிக்கு மேல போக நீரா மாறிடும். அப்புறம் நீர் எப்ப கேஸா மாறும்? கேஸ்ங்கிறது ஆக்சுவலா வாயு பொருள். நம்ம நீராவி எடுத்துக்கோங்க. 100 டிகிரி டெம்பரேச்சர் கொதிக்க வச்சாச்சுன்னா நீராவி கப்பன்னு வெளியே. அப்போ அந்த ஐஸ் கட்டி தான் நெருப்போட மூலக்கூறு வச்சு, நெருப்புங்கிற மூலக்கூறை வச்சு இயக்குறோம். அதுக்கு சூட கொடுத்தோம்னா என்ன ஆகுது? நீர் ஆகுது. இன்னும் சூடு அதிகம் கொடுத்தோம்னா அது வாயுவா மாறுது. இதே இது நீங்க நெருப்பு குறைச்சிங்கன்னு வைங்களேன், டெம்பரேச்சர் கேஸ குறைச்சோம்னா அது நீராவி நீராமா. அந்த நீரை இன்னும் உரைய வச்சோம்னா அது ஐஸ் கட்டியா மாறும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த சக்தியை கொடுக்கறது நெருப்பு மூலக்கூறு தான் அந்த இயக்கத்துக்கு காரணம். அதை ஒவ்வொன்றும் இயங்க வைக்குது. அதை சாலிடா மாத்துது, லிக்விடா மாத்துது, கேஸா மாத்துது. இந்த 3 கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் நடக்கிறது நெருப்பு மூலக்கூறு தான். அதுவும் மூலக்கூறு தான். நெருப்பு சக்தினாலும் அதுவும் மூலக்கூறு தான். எல்லாமே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு இது நடக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ் சயின்ஸ்ல அந்த நேமை யூஸ் பண்ணலையே ஒழிய அதை சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி தூலத்தை இப்படி பண்ணிருக்கோங்கிறத இன்னும் கரெக்டா அது வரும், ஒரு காலத்துல ப்ரூஃப் ஆகும் பஞ்சீகரணம் ப்ராசஸ். சோ இதுதான் சயின்ஸ்ல சொல்லியிருக்காது. இப்போ அடுத்தது நம்ம நான் என்ன சொல்லிட்டேன், தூல பஞ்சபூதங்கள் வந்துருச்சு. தூல பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் நம்ம என்னத்தை கொண்டு வரோம்? நம்மளுடைய உடல் கூறுகள் ஆகிய உடல்ல உள்ள ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தகரணங்கள், தன்மாத்திரைகள் எல்லாமே அதுல இருந்தா வெளிப்படும். அதுல உருவானதுதான். அத்தனைக்கும் மூலக்கூறுகள் உண்டு. அத்தனைக்கும் நம்ம சொல்ற உடல் தத்துவங்கள் அத்தனைக்குமே மூலக்கூறுகள் உண்டு. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றது நான் அடுத்து சொல்றேன். அதுக்காக தான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சமஷ்டினா என்ன, வியஷ்டினா என்னன்னு.
சமஷ்டினா ஒரு காடு ஃபுல்லா மொத்தமா சேர்ந்தது. வியஷ்டினா அதுல ஒரே ஒரு தனி மரம். காடு எல்லாம் அதுல எல்லா மரமும் இருக்கும். இதுல ஒரே ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அது வியஷ்டி. வியஷ்டி வந்து தனிப்பகுதி, சமஷ்டி வந்து தொகுப்பான பகுதி. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு யாமலம் அப்படிங்கிற இதுல நமக்கு வந்து நான் வந்து அதுல வந்து 5 ஸ்லோகத்தை மாத்திரம் செலக்டிவா எடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த 5 தான் நமக்கு வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன் இது எல்லாத்தையும் எப்படி உருவாக்குதுங்கிறதுக்குரிய ஸ்லோகங்கள். இது வந்து நான் வந்து தமிழ்ல சான்ஸ்கிரிட் மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறேன். இது நீங்க புரியணும்னு அவசியம் இல்ல, ப்ரூஃபுக்காக காட்டுறேன். விஷ்ணு யாமலம் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ல உள்ளதுதான் இந்த 5. இப்போ இத வந்துதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா அவங்க வந்து எப்படி பஞ்சீகரணம் வந்தது அப்படிங்கறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுல காட்டியிருக்கிற ஆகாயம் வந்து தூல ஆகாயம். சூக்குமத்துல இருந்து தூலம் வந்துருச்சு. அதுல எப்படி கண்டுபிடிச்சோம்? ஏன்னா ஏற்கனவே 50% சமஷ்டி ஆகாயம், 50 அது வந்து ஆகாயம் மாத்திரம் உப்பார். மிச்சம் எல்லாத்துல எப்படி இருக்குது? வாயு மூலக்கூறு 12.5, நெருப்பு 12.5, நீரு 12.5, மண்ணு 12.5. சோ விஎஸ்டிங்கிறது தனித்தனியா ஒவ்வொருதும் தனித்தனியா இருக்கு. இது வந்து மொத்த சமஷ்டி ஆகாயம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆகாய கூறுன்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா அதுல பிரிச்சு எடுத்தோம்னா ஒரு காட்டுல எல்லாம் சேர்ந்து இருக்குது, தனித்தனியா பிரிச்சு எடுக்கும் போது அது விஎஸ்டி ஆகாயம்னு ஆகுது. அப்போ முதல்ல அந்த தூல ஆகாயத்தை இப்போ வந்து சூக்குமத்தை மறந்துருங்க. சூக்குமம்ல இருந்து தூலம் வந்துட்டோம், தூல ஆகாயமா மாறிடுச்சு. தூல ஆகாயத்துல இருந்து தான் என்னென்ன உடல் கூறுகள் உருவானவை அப்படிங்கறத கண்டுபிடி. அதுக்குதான் அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. ஆகாயத்தை முதல்ல 2ஆ பிரிக்கிறாங்க. 50% இதுவும், மிச்சம் எல்லாம் வாயுக்கூறு 12.5, ஒவ்வொன்றும் 12.5 இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா இத வந்து நம்ம அந்த முந்தின படத்தை தான் இது 2ஆ பிரிச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது சமஷ்டி ஆகாயம், விஎஸ்டி ஆகாயம், இந்த இது வந்து 50%. இதுல வந்து 5 4ஆ பிரிக்கிறதுனால இந்த ஒன்னொன்னு வந்து 12.5%. இந்த 4 டிவிஷன். இப்போ என்ன ஆகுது? இப்போ இதுல உள்ள அந்த 1.2.1 அப்படிங்கிறது என்னதுங்க? 1.2.1 வாயு மூலக்கூறு. அப்போ நமக்கு வந்து இந்த வாயு மூலக்கூறும் அப்புறம் வெளியில இருக்கிற வாயு, தூல வாயு இருக்கு இல்லையா, தூல வாயு, இது வந்து ஒரு வாயு, ஒரு ஆகாய மூலக்கூறா எடுத்து அதை 2ஆ பிரிச்சு ஒரு சமஷ்டி ஆகாயம் ஒண்ணு, விஎஸ்டி ஆகாயம் ஒண்ணு இருக்குது. இந்த விஎஸ்டி ஆகாயத்துல உள்ள ஒரு பகுதியை நம்ம வெளியில உள்ள வாயுங்கிற மூலக்கூறோட சேர்த்தோம்னா மனம்ங்கிற உடல் கூறு கிடைக்குது. அந்த கரணங்கள் உற்பத்தி ஆகிறது இப்படித்தான். இந்த அளவுக்கு தெளிவா கொடுக்குறாங்க. இதுதான் பஞ்சீகரணம் ப்ராசஸ். 5 தொகுதி சேர்றதும் பஞ்சீகரணம் தான், சூக்குமத்தை தூலமாக்குறதும் பஞ்சீகரணம் தான். 2 விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து உடல் சிருஷ்டின்னு வரும்போது, உடல் உற்பத்தின்னு வரும்போது சூக்குமத்தால மாத்திரம் முடியாது, அது தூலத்துல. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றோம், 5 காம்பினேஷன் உள்ளது. இப்போ மனம் அப்படிங்கிற மூலக்கூறுக்கு நமக்கு எதெல்லாம் கிடைக்குது? ஆகாயம் மூலக்கூறு 12 இருக்கும். அப்புறம் இந்த வாயு மூலக்கூறுல ஏற்கனவே இதுல 50 வாயு, மிச்சம் 4 காம்பினேஷனா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 50 + 12 என்னாச்சு? 62. வாயு தான் மேக்சிமம் டாமினேஷன். மிச்சம் 3, மிச்சம் 4 இருக்கும். இப்போ அதே போலதான் இப்போ ஆகாயத்துல அடுத்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு பகுதியையும் இங்க உள்ள நெருப்பு மூலக்கூறு, இது புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இது கலர்ல கொடுத்துருக்கோம். ஆகாயம் வந்து உங்களுக்கு என்ன கலர்? கிறிஸ்டல் கலர். அதனால கலர் இல்ல. வெளியில வந்து பிரபஞ்சத்துல வந்து ஆகாயம் இருக்குது, வாயு இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, மண் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு மூலக்கூறை எடுத்து அதை எடுத்து இங்க உள்ள வாயு மூலக்கூறோட சேர்த்தோம்னா மனம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆகாய மூலக்கூறுல இந்த ஒரு பகுதியை, நெருப்பு பகுதியை மாத்திரம் எடுத்து இந்த நெருப்போட சேர்த்தோம்னா புத்தி கிடைக்கும். அதே மாதிரி அந்த நீர் பகுதியை சேர்த்து இந்த நீர் மூலக்கூறோட சேர்த்தோம்னா சித்தம் கிடைக்கும். அதே மாதிரி மண் தத்துவத்தோட இந்த வெளியில உள்ள மண் கூரையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா அகங்காரம் கிடைக்கும். அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, ஆகாயத்துல முதல் பாதி சமஷ்டி ஆகாயம், அந்த இது மாத்திரம் ஜீவன் அல்லது ஆன்மான் பேர். அப்போ நமக்குரிய 96 தத்துவத்துல ஒரு 5 தத்துவம் முடிஞ்சது. ஜீவன் சொல்லுவோம், அறிவுன்னு சொல்லுவோம், ஆன்மான்னு சொல்லுவோம். ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் இந்த பேரை நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒண்ணுக்கு பதிலா ஒன்ன யூஸ் பண்ணலாம். ஜீவன் சொல்லலாம், ஆன்மா சொல்லலாம், உயிர்னு சொல்லிக்கோங்க, எப்படினாலும் சொல்லிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன், இந்த 5ம் பஞ்சீகரண மெத்தட் படி இந்த 5 மூலக்கூறால உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப வந்து வாயுக்குறை இதே மாதிரி பிரிக்கிறோம். சமஷ்டி வாயு, விஎஸ்டி வாயு. இப்ப இதை பிரிக்கும் போது என்ன பண்றோம்? இதே மாதிரிதான் தனித்தனியா பிரிச்சிருந்தோம் 50%. இப்ப இதோட காம்பினேஷன் என்ன? வாயு வந்து கருப்பு கலர். இதத்தான் 2ஆ பிரிச்சு வாயுவோட 50% இது மாத்திரம் உள்ளது வியானன். மிச்சம் இதை 4 பங்கா பிரிக்கும் போது நெருப்போட சேர்ந்தோம்னா அந்த வாயுல உள்ள அந்த ஒரு பகுதி
ரெண்டாவதுல உள்ள ஒரு பகுதியும் நெருப்பையும் சேர்த்தோம்னா உதானன் வரும். நீர் மூலக்கூறோட சேர்த்தோம்னா பிராணன் வரும். மண் மூலக்கூறோட சேர்த்தோம்னா அபானன் வரும். இதோட ஆகாய மூலக்கூற சேர்த்தோம்னா சமானன் வரும். அப்போ 5 பிராண வகைகளும் வந்துருச்சா. வாயுக்களின் 5 பிரைமரி பிராணன்ஸ் சொல்லுவோம். பிராணன்கிறது ஒரு இதுதான். அதுல இருந்து அந்த 5 பிரிவு வருது. அதுக்கடுத்து உபபிரிவு நாகன், கூர்மன் அதெல்லாம் வருது. தனஞ்சயன், தேவதத்தன் அந்த இதெல்லாம் மிச்சம் இன்னும் 5 இன்னும் அது இன்னும் இதோட பிரிவுகள். ஆனா ஒவ்வொன்னுக்கும் மூலக்கூறு மாறுது. இப்ப எதுக்காக இந்த படத்தை காட்டுறேன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒவ்வொரு மூலக்கூறும் ஒவ்வொரு உடல் கூரை உருவாக்குது. அந்த மூலக்கூறோட காம்பினேஷன்ல தான் உடல் கூறு உருவாகுது. அதுதான் இங்க முக்கியம். பாத்தீங்கன்னா அடுத்தது நெருப்பை இதே மாதிரி 5ஆ பிரிக்கும். நெருப்பை பிரிச்சோம்னா நீங்க பாத்தீங்கன்னா நெருப்புலையும் சமஷ்டி வியஸ்டி இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதே காம்பினேஷன் தான். நெருப்புல ஒரு பாகம் 50% இருக்குல்ல, அது கண்ணா மாறுது. மிச்ச 50% தான் நீர் மூலக்கூறு, மண் மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, ஆகாய மூலக்கூறு. இப்படி ஒன்னொன்னே சேரும் போது தோலாகுது, காதாகுது, நாக்காகுது, மூக்காகுது. இது எல்லாமே நமக்கு ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த ஞானேந்திரியங்கள் உருவாகிற மெத்தட் இது. அதே மாதிரி அடுத்தது நீரை இதே மாதிரி சமஷ்டி நீர், வியஷ்டி நீர், அதாவது தனித்தனியா பிரிக்கிறோம், மொத்தமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தன்மாத்திரைகள், அதாவது உங்களுக்கு இத நீரை 2ஆ பிரிச்சு சமஷ்டி மாத்திரம் சேர்ந்தது ரசம், சுவை. அடுத்தது வியஷ்டியோட ஒரு பாகத்துல ஆகாயத்தை சேர்த்தோம்னா சப்தம், ஒலி. அதே இதுல நீங்க வாயுவை சேர்த்தீங்கன்னா தொடு உணர்வு, ஸ்பரிசம். நெருப்பு மூலக்கூறை சேர்த்தீங்கன்னா ரூபம், ஒளி. பாக்குறோம் இல்லையா, பாக்குறதுக்கு அந்த ஒளி வேணும். அடுத்தது மண் மூலக்கூறை சேர்த்தோம்னா மனம், கந்தம்னா மனநாற்றம், மனம், பூ மணக்குது. நாற்றம்ங்கிறது பொதுவான பேர், நாற்றம். தன்மாத்திரைகள் இந்த மாதிரி உருவாக்கப்படுது. அடுத்தது மண் தத்துவம். மண் தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா சமஷ்டி வியஷ்டி. இதுல பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள். இதோ எக்கோ அடிக்குது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய கோமதி அம்மாங்க ஆன் பண்றாங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்ப கேட்கலாம் சார், கிளியரா? சோ இப்ப நம்ம மண் மூலக்கூறும் இதே மாதிரி சமஷ்டி வியஷ்டியா பண்ணும்போது இதுல கர்மேந்திரியங்கள் கிடைக்கும். அப்போ மொத்தத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நமக்கு இந்த 5 ஸ்லோகமும் ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறது நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதே மாதிரிதான் வாயுல இருந்து என்ன வந்தது, அதே மாதிரி அக்னில இருந்து என்ன வந்தது, ஜலம்னா அது நீர்ல இருந்து என்ன வந்தது, பிருத்திவினா மண்ணுல இருந்து என்ன வந்தது. இந்த 5ம் விஷ்ணுயாமத்துல உள்ள 5 ஸ்லோகத்திலையும் தெளிவா இந்த 5 பூதங்களில் இருந்து இந்த 25 தத்துவங்களும் வந்தது. இதத்தான் இந்த படத்துல நமக்கு காட்டணும். உங்களுக்கு படத்துல காட்டணும் பாத்தீங்களா, இதுதான் அதுல இருந்து வந்ததுதான். அதை வச்சுதான் இந்த டேபிள் போட்டேன். சோ இந்த டேபிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இப்ப கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா இது 5 மூலக்கூறோட காம்பினேஷன் தான் எல்லாம் அப்படிங்கறத புரியும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது மாத்திரம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கைவல்ய நவநீதத்துல பாத்தீங்கன்னா 30வது பாடல் 31 2 மாத்திரம் சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறேன். ஆதி முக்குண இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறு உணர் கருவியாம் ஓதிய பின்ன 5ம் உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சற்குண பிரிவினாலே. சரி, அதுதான் அதுல கொடுத்திருக்கிற பாடல், தமிழ் பாடல் தாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பிரபஞ்ச உற்பத்தியில பார்த்தோம் இல்லையா, முதல்ல குணங்கள் வெளிப்படுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். அந்த குணங்கள் பஞ்சபூதங்களையும் தொடர்ந்து நிற்கும். அதோட கண்டினியூவேஷன். ஏன்னா அவ்யக்தத்துல உங்களுக்கு குணங்கள் வெளிப்படும் போது மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதியில இருந்து வந்தது மகத்து, மகத்துன்றது புத்தி, பிரபஞ்ச புத்தி. அதுல இருந்து வந்தது அகங்காரம், அகங்காரத்துல இருந்து அடுத்து வந்தது உங்களுக்கு மாயாசக்தி, சூக்கும பஞ்சபூதம், தூல பஞ்சபூதம். சோ தூல பஞ்சபூதம் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதேது கீழே தொடர்ந்து நிற்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களின் சத்துவ அம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து காது, மூக்கு, கண்ணு, நாக்கு, தோல் ஞானேந்திரியங்கள் உருவானது சத்துவ அம்சத்தில். அதத்தான் புரிஞ்சுக்கணும். சத்துவ அம்சத்துல, சத்துவ குணத்துல வந்ததுதான் ஞானேந்திரியம். அதே மாதிரிதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரமும் இதே சத்துவ குணம். அப்போ நமக்கு வெறுமன பஞ்ச பூதங்கள்ல 5 மூலக்கூறு மாத்திரம் இல்லாம அதுல சத்துவ குணமும் டாமினேட் ஆகி இருக்கிறது ஞானேந்திரியங்கள்லையும் அந்தகரணங்கள்லையும். அதுக்குதான் இதை சொல்லியிருக்கோம். அதாவது வெறுமன அந்த 5
பூதங்கள் மாத்திரம் கிடையாது, சத்துவ குணம் மேலும் மற்ற குணமும் இருக்கும், ரஜோகுணம் தமோ குணம் இருந்தாலும் ஞானேந்திரியங்கள்லையும் அந்த கரணங்கள்லையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது சத்துவ குணம். அதான் புரிஞ்சு. அடுத்த பாடம் அதே மாதிரி இந்த ராசத குணத்துல என்ன இருக்கும், 31வது பாடம். இதுல அந்த ராஜச குணத்துல வந்து 5 வாயுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், 5 வாயுக்கள் அதுல வருது. அதே மாதிரி அந்த ரஜோகுணம், அந்த சமஷ்டி வியஷ்டி சொன்னோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது வாரதான் வந்து கர்மேந்திரியங்கள். அப்போ ரஜோ குணத்துல உங்களுக்கு வந்து வாரது என்னதுலாம், கர்மேந்திரியங்களும் பிராணன்களும், ஞானேந்திரியமும் அந்த கரணங்களும் சத்துவ குணத்தில் அதிகமாக இருக்கும், மேம்பட்டு. அதே மாதிரி வாயுக்களும் கர்மேந்திரியங்களும் ரஜோ குணத்துல மேம்பட்டு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரூஃப் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணும் எதையும் சொல்லாத நாங்களா ஒரு படம் போட்டு காட்டல, நம்ம அதை பார்த்து அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா முத்திரைக்கு தேவைப்படுது, ஏன்னா இந்த முத்திரைகளை பஞ்சபூதங்களால சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன் பஞ்சபூதங்களை மாத்திரம் போக்கஸ் பண்றோம், பஞ்சபூதங்களாலதான் 96 உடல் கூறுகளும் உண்டானவை. அப்போ அதுக்குரிய அடிப்படை காரணம் இதுதான். அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உள்ளால 5 மூலக்கூறையும் செலுத்தி நம்ம உடலை சீராக்க, நோயை குணமாக்க சிகிச்சை பெறுவதே இந்த அஸ்ன முத்திரை. அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்றோம். இப்போ நமக்கு வேண்டிய இவ்வளவு டயக்ராம் போட்டாலும் நம்ம எடுத்துக்கிட்ட இதெல்லாம் அது நான் உங்களுக்கு அப்பவே சொல்லிட்டேன், நேற்றைய கிளாஸ்லயே சொன்னதுதான். ஏன்னா ஆகாய தத்துவத்துல உள்ளதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுல என்னென்னது எவ்வளவுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொன்றும் அதோட ஆகாச எலிமெண்ட், இது வாயு எலிமெண்ட், இது ஹீட் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட், எர்த் எலிமெண்ட். இது வந்து நேற்று சொன்னதுதான். இன்னும் இந்த படத்தோட உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். எதனால இதுல மேம்பட்டு இருக்குன்னு சொல்றோம், ஏன்னா அத்தனைக்கு நம்ம வந்து விஷ்ணு யாமலத்தையும் சொல்லியாச்சு, அதே மாதிரி கைவல்ய நவநீதத்துல உள்ள குணங்களையும் சொல்லியாச்சு. இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துக்கு இந்த விரல்களை பிக்ஸ் பண்றோம். பஞ்சீகரணம் தத்துவம் படியும் இதுல பிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்னு என்னது, நம்ம வந்து விரலின் மகிமை, கரத்தின் விரலின் மகிமையும் அகஸ்தியர் சொன்ன பாடலையும் வச்சு சொன்னோம். ரெண்டும் மேட்ச் ஆகுது, ரெண்டுமே பொருந்தும். அப்போ இப்படிதான் நம்ம இதுக்கு பிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாயுக்கள்ல நான் சொன்னது என்னது, நமக்கு வேண்டியது வந்து பிராணன் மாத்திரம் தான். அப்போ பிராணனுக்கு வந்து என்ன காம்பினேஷன், பிராணன் வந்து வாட்டர் மூலம், அதாவது நீர் மூலக்கூறு, அதுக்குரியது நீர் மூலக்கூறுக்கு லிட்டில் ஃபிங்கர். சோ இப்படிதான் பிக்ஸ் பண்றோம் பிராணனுக்கு. அப்போ இந்த 96 உடற்கூறுகளும் அடிப்படையான 5 மூலக்கூறுகளால் ஆனவை. திருப்பி நான் சொல்றேன், அந்த பாயிண்ட மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இது புரியல, இந்த டெர்மினாலஜி கஷ்டமா இருக்கு, கவலையே படாதீங்க. 5 மூலக்கூறு இட்லி மாவுக்கு செய்யற அந்த 5 மூலப்பொருள் தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க ஆட்டி கம்பைன் பண்ணி இட்லி கொண்டு வரீங்கல்ல, அத மாதிரி இட்லி கொண்டு வரலாம். பணியாரத்துக்கு இன்னொரு ரேஷியோ போடுவீங்க, அடைக்கு இன்னொரு ரேஷியோ போடுவீங்க, இப்படி வெவ்வேறு தான் கொண்டு வரீங்கல்ல. ஒரே மூலப்பொருள் தான், ஆனா அது இட்லியா இருக்கலாம், தோசையா இருக்கலாம், பணியாரமா இருக்கலாம், இன்னும் அடையா இருக்கலாம், அடத்தோசையா இருக்கலாம், என்னென்னமோ விதவிதமா லட்சக்கணக்கா ரெசிபி இருக்கு பாத்தீங்கன்னா. அதே போலதான் நம்ம 96 மெயினான அந்த உடல் கூறுகளும் இந்த 5 பஞ்சபூத மூலக்கூறுகளால் ஆனவை. இதுதான் சொல்ல விரும்புறது. அப்போ இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளால் ஆன இந்த உடம்ப சீர் பண்ணணும்னா பஞ்சபூத மூலக்கூறுகள் தான் நமக்கு வந்து சில பிரச்சனையை உண்டாக்குது. குறைந்தோ மிகுதியோ, மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் மூலக்கூறு கூடுனாலும் நோயாகும், குறைஞ்சாலும். அப்ப அதை சீர்படுத்துறது, சீரமைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதை வந்து சமநிலைப்படுத்துன்னு சொல்லக்கூடாது, சமமா இருக்காது. சீரமைக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்ச சக்தியும் 5 மூலக்கூறால் ஆனவை. அதை உள்ளால செலுத்துறதுக்குரிய முத்திரை தான் இந்த முத்திரை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. சோ இதோட இந்த இதுக்கு வந்து நான் வந்து இப்போதைக்கு முடிச்சுக்கிடுறேன்.